எனது அருமை இராணுவ இரத்த சொந்தங்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த 78ஆம் ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களில் நாம் ஒவ்வொருவரும் இணைந்திருக்கும் சங்கங்களின் மூலம் அந்தந்த மாவட்டங்களில் நகரங்களில் நடந்த விழாவில் கலந்து கொண்டு சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இன்னுயிர் நீத்த நம் முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு வீர வணக்கங்களை செலுத்தினோம். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் 15/8/2024 அன்று நடந்த சுதந்திர தின விழாவினில் நம் முன்னாள் படை வீரர்கள் பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி சிறப்புரையாற்றினர். அந்த வகையில் நம் சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்களில் தலைவர் PV சரவணன் அவர்கள் அவரது குழுவினரோடு அருகில் இருக்கும் அன்னை தெரசா முதியோர் இல்லத்தில் கொடியேற்றி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி மற்றும் மதிய உணவும் ஏற்பாடு செய்து அனைவரிடத்திலும் தனது அன்பையும் உணவையும் கலந்து பரிமாறி மகிழ்ந்தார். ஆங்கிலத்தில் ஜாய் ஆஃப் கிவிங் என்பார்கள். அதாவது பிறருக்கு, குறிப்பாக இயலாதவர்களுக்கு கொடுப்பதில் கிடைக்கும் மகிழ்ச்சி. அதை சொன்னால் புரியாது, அனுபவித்தால்தான் புரியும். அந்த இன்பத்தை அவரும் அவரது சகாக்களும் சேலம், மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒவ்வொரு வருடமும் சேவைகள் மூலம் அனுபவித்து வருகின்றனர். அன்று இரவே சுடர்ஒளி பார்வையற்றோர் இல்லத்திற்கும் சென்று அவர்களுக்கும் இரவு உணவை பரிமாறி மகிழ்ந்தனர். தலைவர் சரவணனின் காலடி ஓசையை கேட்டவுடனே சரவணன் ஐயா வந்துவிட்டார் என அங்கிருக்கும் பார்வையற்றோர் அனைவரும் குதூகலிக்கின்றனர். அந்த அளவிற்கு நம் தலைவர் அவர்களோடு பாசத்தையும் அன்பையும் அளித்து ஒன்றி போயுள்ளார். கொடுப்பதில் கிடைக்கும் மகிழ்ச்சிக்காகவே தனது சொந்த பணத்தில் பல ஆயிரங்களை ஒவ்வொரு மாதமும் வருடமும் செலவழிக்கிறார். மேலும் சேலம் நகரின் மின்சாரத்துறை அலுவலகத்தில் நமது செயல் வீரர் திரு மகேந்திரன் மற்றும் திரு மனோகரன் அவர்களும் சிறப்பு விருந்தினராக இராணுவ சீருடையில் கலந்து கொண்டு கொடியேற்றி சிறப்புரையாற்றினார்கள். இதேபோல் சேலம் கிறித்துவ தேவாலயத்திலும் அவர்கள் கொடியேற்றி சிறப்புரை நிகழ்த்தியுள்ளனர். மேலும் திருச்சியில் ஸ்ரீ சாய் வித்யாலயா பிரைமரி ஸ்கூல் சமயபுரம் பள்ளியில் எனது நண்பரும் சங்கத்தின் தீவிர ஆதரவாளருமான முன்னாள் படை வீரர் திரு ஜெயராஜ் மற்றும் அவரது சகாக்களும் சென்று தேசிய கொடியை ஏற்றி இனிப்புகள் வழங்கி சிறப்புரையாற்றியுள்ளார்கள். மேலும் ஊட்டி நீலமலையில் அச்சங்கத்தின் தலைவர் திரு சீனிவாசன் மற்றும் உறுப்பினர்கள் இணைந்து தேசிய கொடியேற்றி சிறப்புரையும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளையும் நிகழ்த்தினர். இவ்வாறாக நம் இரத்த சொந்தங்கள் மேலும் பலர் பல இடங்களில் தேசிய கொடியேற்றி நம் முன்னோர்களை நினைவு கூர்ந்து வணக்கம் செலுத்தி நம் தேசத்தின், குறிப்பாக நம் சமுதாயத்தினரின் அந்தஸ்தை உயர்த்தியுள்ளனர். ஒவ்வொரு துறைகளிலும் ஒரு சில வீணர்கள், அதாவது வீணாய் போன தேசப்பற்று இல்லாத மனிதர்கள் இருப்பார்கள். அதுபோல் நமது சமுதாயத்திலும் ஒரு சில வீணர்கள் கேரளா, வயநாடு பேரழிவை காரணம் காட்டி நாங்கள் சுதந்திர தின விழாவை புறக்கணிக்கிறோம் என்று வீண் கதை பேசுகிறார்கள். அதுபோல போலி மனிதர்களை யாரும் கொடியேற்ற அழைக்கவில்லை என்பதுதான் உண்மை. அந்த அவமானத்தை மறைக்கவே இப்படி உளறுகிறார்கள் என்ற உண்மையும் மக்கள் அனைவருக்கும் தெரியும். வயநாட்டு மக்களுக்கு ஒரு பைசா கூட தராத இந்த ஈனப்பிறவிகள் இயற்கை பேரழிவிற்கும் சுதந்திர தின விழாவிற்கும் சம்பந்தப்படுத்தி பேசுகிறார்கள். ஆனால் நமது சங்க நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் வயநாட்டு மக்களுக்கு எவ்வாறு உதவிக்கரம் நீட்டினார்கள் என்பது அனைவருக்கும் நன்கு தெரியும். மதுரையை சார்ந்த திரு N. சுரேஷ்குமார் அவர்களின் மகள் தனுஷ்கா இந்த சிறிய வயதில் தேசிய கொடி ஏற்றுகிறார் பாருங்கள். மற்றும் இவரது மகன் முத்தீஷ் அவர்கள் மதுரை தெப்பக்குளம் பகுதியில் 78வது சுதந்திர தின விழாவில் 78 மரக்கன்றுகள் நட்டு தனது தேசப்பற்றை வெளிப்படுத்தியுள்ளார். அந்த 2 குழந்தைகளுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நம் இந்திய தேசத்தில் நமது கலாச்சாரங்கள் சார்ந்த ஒவ்வொரு நிகழ்விற்கும் நாள் குறிப்பிட்டு அந்நாளில் கொண்டாடுவது வழக்கம். அதேபோல்தான் வருடத்தில் ஒரு நாள் வருகின்ற கொடிநாள், குடியரசு தினம், சுதந்திர தினம் போன்ற அரசு விழாக்கள்
நம் சமுதாயத்தையும் நம் முன்னோர்களையும் கௌரவப்படுத்த தேசப்பற்றுள்ளவர்கள் நடத்துகின்றார்கள். முன்னாள் படை வீரர்களாக இருந்து கொண்டு அந்த விழாக்களை புறக்கணிப்பது என்பது தேச துரோகத்திற்கு ஒப்பாகும். எனவே தோழர்களே, வீணர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு யாரும் அதுபோன்ற தவறை வரும் காலங்களில் செய்து விடாதீர்கள். அப்படி செய்யும் மனிதர்களை நம் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வையுங்கள். இந்த கருத்தை யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் கூறவில்லை. அவர்கள் திருந்துவதற்காக, தவறை சுட்டி காட்டுவதற்காக கூறுகிறேன். உங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்தவும் தோழர்களே. மேலும் நம் தேசப்பற்றோடு சுதந்திர விழாக்களில் பங்கேற்ற மற்றும் சகோதர பாசத்துடன் மனித நேயத்துடன் கேரளா வயநாட்டு மக்களுக்கு தாராளமாக பண உதவியும் பொருள் உதவியும் அளித்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நமது சங்கத்தின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது உங்களின் சகோதரன் கஜேந்திரன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், நீடூழி. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். இந்த இனிய சுதந்திர தின விழாவை முன்னிட்டு வருடா வருடம் அன்பும் ஆதரவும் வழங்கி வரும் முப்படை வீரர்களும் குடும்பத்தாரும் இணைந்து ஒருங்கிணைப்புடன் மனித நேயத்துடன் இந்த கருணை இல்லத்திற்கு வருகை புரிந்து தொடர்ந்து இந்த 2ஆம் ஆண்டாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் மற்றும் காரப்பட்டி வாழ் ஊர் பொதுமக்களே மற்றும் இவ்வாழ் அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த 78வது இனிய சுதந்திர தின விழாவை அன்புடன் மனித நேயத்துடன் தலைமையேற்று திரு சிங்காரவேலர் ஐயா அவர்களை தலைமையேற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 78வது சுதந்திர தின விழாவில் நாம் முப்படை வீரர்களும் இந்த அன்னை தெரசாவில் கூடியிருக்கும் முதியோர்கள் அவர்கள் நல்ல நிலையில் அவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு சரியான உணவு பரிமாற அவர்கள் சந்தோஷமாக அடுத்து திரு கணேசன் ஐயா அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். திரு துரைராஜ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அனைவராலும் இரும்பு மனிதர் என்று அன்போடு அழைக்கப்படும் அன்பு சகோதரர் மற்றும் அன்பையா டிவி சரவணன் அவர்களின் தலைமையில் இன்று முன்னாள் மற்றும் இந்நாள் முப்படையை சார்ந்த ராணுவ வீரர்கள் மற்றும் துணை ராணுவ வீரர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தார்கள் மற்றும் மேட்டூர் அணையை சார்ந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அனைத்து ஊழியர்கள் குடும்பம் சார்பாகவும் மற்றும் அணை பாதுகாவலர்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள் சார்பாகவும் மற்றும் அனல் மின் நிலையத்தில் பணிபுரியும் முன்னாள் ராணுவ வீரர் பாதுகாவலர்கள் மற்றும் அவர் குடும்பத்தார்கள் அனைவரின் சார்பாகவும் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸை சார்ந்த காவல்துறை மற்றும் காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் மற்றும் ஊர்காவல் பணியினர்கள் இவர்கள் அனைவரும் குடும்பத்தாரின் சார்பாகவும் மற்றும் இன்று சர்வதேச மனித உரிமை கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள், தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் அனைத்து
சகோதரர் வி. சரவணன் அவரது தோழர்கள் முப்படை வீரர்கள் குடும்பம் இந்த நல்ல நாளில் நீடூழி வாழவும் நீண்ட ஆயுள் பெறவும் 78வது சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். ஓம் சாந்தி. நன்மைகள் செய்வோம், நல்லவை நடக்கட்டும். ஓம் சரவண ஜோதியே நமோ நமக. ஓம் முருகா ஜோதியே நமோ நமக. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்மைகள் செய்வோம், நல்லவை நடக்கட்டும். இன்று இந்த உணவை படைத்த இறைவனுக்கு நன்றி. இன்று இந்த மதிய வேளையில் இந்த அன்னதானத்தை